நமக்கு பிடிச்ச பாட்டு ஓடிட்டு இருந்திருக்கு. நம்ம தான் கவனிக்காம இருந்திருக்கோம் போலயே. நல்ல விஷயம்தான், அப்படியே இந்த பாட்டிலே வச்சிருவோம். ஓடுது பாருங்கப்பந்தனால நினைப்புதான் குழப்பையும் கெடுக்குது கெடுக்கட்டும் நினைப்பு வர வர அடிக்கடி சிரிக்கிறேன் மனசுல மதித்து அசந்தாப்புல அள்ளி புட்டானே அடி மனதில் அள்ளி புட்டானே நான் பாட்டில சுத்தி வந்தேனே நகம் கடிக்க கத்தி தந்தானே. சே, நல்ல நல்ல பாட்டெல்லாம் இப்படி நம்ம எப்பயாச்சும் வந்து கேட்கும்போது தான் வரும். பெரும்பாலும் நம்ம பாட்டு கேட்கும்போது பாட்டே ஓடாது, முழுக்க முழுக்க விளம்பரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இப்படியே உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே டிவியை பார்ப்போம். அதான் அம்மாவும் துணி எடுக்க கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, பேசாமல் உட்காந்து டிவியை பார்க்க வேண்டியதான். அதான் சாக்க வச்சு. ஏம்மா சத்தியா, என்னம்மா சொல்லுங்க. நான் தான் கிளம்ப சொன்னீங்க, கிளம்பிட்டேல்ல, அப்புறம் என்ன போமா? சின்ன பொண்ணத்தை எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க? எல்லாரும் எத்தனை மணிக்கு வர சொல்லியிருக்காங்க? அது வந்துமா சத்தியா, நம்ம இன்னைக்கு போகல பார்த்துக்க. இன்னைக்கு போகலையா? ஏமா நீங்க சொன்னீங்க நான் படிக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பியிருக்கேன், போக வேணாங்கிறீங்க. எதுக்குமா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மா ஏமா அப்படி பண்றீங்க? அவ சொல்ற வரைக்கும் கூட எனக்கு ஆசை இல்லை. நீங்க போய் கிளம்புன்னு சொல்ற வரைக்கும் கூட எனக்கு ஆசை இல்லை போய் துணி எடுக்க போறோம்னு. கிளம்ப சொல்லிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேம்மா. நானும் போய் தலையெல்லாம் சீவிட்டு கிளம்பி வந்திருக்கேன், இப்போ போக வேணாங்கிறீங்க. சத்தியா புரிஞ்சுக்கம்மா, அம்மா கையில் இப்போதைக்கு காசு இல்லை பார்த்துக்க. நானும் சரி கூட்டிகிட்டு போய் எடுப்போம் அப்படின்னு தான் நினச்சேன். அப்பாட்ட கேட்டேன். அப்பா ஆஃபீஸில் தான் யாருக்கிட்டையாச்சும் கேட்கணும் அப்படின்னு இருக்காரு, வேலை பார்க்குற இடத்துல. நம்ம எங்கிட்ட இருந்துமா அவரை போய் வேற யார்கிட்டயாச்சும் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறது? அதனால வேணாம், அவர்கிட்டலாம் சொல்லி அடுத்தவங்கிட்டலாம் இப்படி கேட்க விடக்கூடாதுமா அப்பாவை. அதனால் அவருக்கு போனஸ் போடவும் போய் வாங்கிட்டு வருவோம். 2 நாளில் போனஸ் போட்டுருவாங்களாம், அப்புறம் போய் வாங்கிக்கலாம். சரியா? நானும் அப்பாட்ட ஃபோன் போட்டு யார்ட்டையும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டில் வேறு யாரையாச்சும் மாற்றி விட சொல்கிறேன்னு சொன்னார். நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் பார்த்துக்க. வேணாம்மா சத்தியா, நம்ம 2 நாளில் அப்பாவுக்கு போனஸ் போட்டதுக்கப்புறம் போகலாம். ஏம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. அப்போ இதெல்லாம் முதல்ல விசாரிச்சுட்டு வந்துட்டு கேட்டுட்டு அப்புறம் சொல்லியிருக்கலாம்ல. எதுக்குமா கிளம்ப சொல்கிறீங்க? நீங்கள் கிளம்ப சொன்னீங்கன்னு பாருங்கள், நான் பார்த்த வேலையெல்லாம் தூக்கி அங்கிட்டு வச்சுட்டு புக்கில் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். மனப்பாடம் பண்ணிட்டு இருந்ததையும் போட்டுட்டு நான் பாட்டு போய் கிளம்பியிருக்கேன். ஏன்னா அப்படி பண்ணிட்டீங்களே தெரிய மாட்டேங்குது. நானும் அவள் சொல்லும் போது சரி அவள் கேட்டுட்டு இருக்கா, அம்மாட்ட கேட்போம், அப்புறமா அம்மா இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போகும்போது போய்க்கலாம் தான் இருந்தேன். நீங்கள் இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஆசாத்தையாக கிளம்ப வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, அப்பாட்ட காசு இல்லை, இதை முன்னாடியே கேட்டுருக்கலாம்ல. நானும் கிளம்பாமல் இருந்துட்டு போயிடலாமா? ஏமா அப்படி பண்ணுறீங்க? சரி, அப்பாவுக்கு 2 நாள் கன்ஃபார்மாக காசு போட்டு விட்ருவாங்களா போனஸு? போட்டுருவேன் தாம்மா சொல்லியிருக்காங்க. 2 நாளில் கண்டிப்பாக போட்டுருவாங்களாம். அப்படி இல்லைனாலும் அப்பா இடையில அவரோட மேனேஜர்கிட்ட கேட்டு கொஞ்சம் காசு பரட்டி தாரேன்னு தான் சொல்லியிருக்காரு. உங்கள் 2 பேர்த்துக்கு மட்டுமாச்சும் துணி எடுக்கிற மாதிரி இடையில பரட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் கவலைப்படாத, நாளைக்கே இல்லை நாளை கழிச்சா போனஸ் போட்டுருவாங்க. அப்படி இல்லைனாலும் அப்பா நாளைக்குள்ளே எப்படியாச்சும் பரட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கொடுத்தாருன்னா நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். சரியா? எனக்கும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது, பிள்ளைய கிளம்ப வச்சுட்டு வேணாம்னு சொல்கிறது. என்ன செய்ய? சின்ன பொண்ணாத்தை வந்தா அவட்டே இப்படி விஷயத்த சொன்னேன். அவள் தான் சொன்னா வேணாம், அப்படி ஒன்றும் கடை வாங்கிக்கலாம், வாங்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைக்கா, அண்ணனுக்கு போனஸ் போட்டதுக்கப்புறம் கூட போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதான் சரின்னு எனக்கும் தோணுச்சு. அதான் அவருக்கு உடனே ஃபோனை போட்டு வேணாங்கன்னு சொல்லிட்டேன். ரொம்ப ஆசையாக இருந்தியாம்மா போய் எடுப்போன்னு. கொஞ்சம் கோச்சுக்காதம்மா. அம்மா நாளைக்கு இல்லை நாளை கழிச்சா கூட்டிகிட்டு போகிறேன் கண்டிப்பாக. ஏம்மா எனக்கு கவலையெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படி கிளம்ப சொல்லி வேஸ்ட்டாக போச்சே, அதை நினச்சா தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. மித்தபடி ட்ரெஸ் எடுக்க போகலன்னா கவலை இல்லைம்மா. நானும் வளர்ந்துட்டல்ல, பெரிய பொண்ணு தானே, நீங்கள் சொன்னால் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுப்பேன். என்ன கிளம்பிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. சரி விடுங்க, நாளைக்கே நாளை கழிச்சா தான் போய் எடுக்க போகிறவன். எடுக்கவே இல்லைன்னா தான் கவலை, அதான் எடுக்க தானே போகிறோம். விடுங்க, நீங்கள் அதை நினச்சலாம் ஃபீல் பண்ணாதீங்க. நல்ல பிள்ளை. சரிம்மா, அப்போ நீ போயிட்டு படிக்கிறனா படி. அம்மா போய் எனக்கு ஒரு சூடாக காப்பியை போட்டு ஏதாச்சும் கடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன். முறுக்கு மிக்சர் இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன். சரியா? சரிம்மா, நிறைய படிக்க வேண்டியது இருக்குது பார்த்துக்கோங்க. நான் போய் படிக்கிறேன். ஆமாம், என்கிட்ட மட்டும் தானே சொன்னீங்க கிளம்ப சொல்லி, அவகிட்ட சொல்லலையே. அவகிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா என்ன ஆட்டமாக ஆடிருப்பாளே. அவட்ட சொன்னீங்களா கிளம்ப சொல்லி? இல்லை அவகிட்ட எதுவும் சொல்லலை. அவள் உங்ககிட்ட இங்கே இருக்கும்போது முனைச்சிக்கிட்டு போனவ தான். அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கவே இல்லை, டிவி பார்க்க போகிறேன்னு போனா. அதோட சரி, நானும் சரி உன்னை மட்டும் தானே கிளம்ப சொன்னேன், நீ கிளம்புனதுக்கப்புறமா அவட்ட சொல்லிக்கலாம். போகும்போது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லி அவளை கிளம்ப சொல்லிக்கலான்னு பார்த்தேன். நல்ல வேலை, முன்னக்கூடியே அவளை கிளம்ப சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க, இந்நேரம் ஆட்டமாக ஆடிருப்பா. போகிறேன் வாரேன்னு பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களாமாண்டு அப்படின்னு சொல்லி என்னை தான் திட்டிருப்பா. நல்ல வேலை அவகிட்ட சொல்லலை, உன்கிட்ட சொல்லவும் நீ புரிஞ்சுக்கிட்டேன். அவள் அப்படி கிடையாது இல்லை, சொல்கிறதே புரிஞ்சுக்க மாட்டான். அதனால தான் சரின்னு அவட்ட எதுவும் சொல்லலை பார்த்துக்க. அவட்ட சொல்லியிருந்தாலும் இப்போ கஷ்டந்தேன். உன்கிட்ட சொன்னதுக்கே எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது.
பிள்ளையை கிளம்ப சொல்லிட்டு இப்படி வேணான்னு சொல்லிட்டோமேனு. இனி அவகிட்ட சொல்லியிருந்தோம்னா சுத்தா ரொம்ப கவலையாக இருந்திருக்கும். பிள்ளை ஆசையாக கேட்ட உடனே கிளம்ப சொல்லிட்டு இப்படி பிள்ளையை இருக்க வச்சுட்டோமேன்னு ரொம்ப கவலையாக தான் இருக்கும். சரிம்மா, அம்மா போய் உனக்கு காப்பியெல்லாம் போட்டு வரேன், உட்காந்து படி சரியா? ஆ சரிம்மா, நான் படிக்கிறேன். நீ இதை நினச்சாலும் கவலைப்படாதம்மா. எப்படியும் போக தானே போகிறோம். இன்னைக்கு போகலைன்னா என்ன, நாளைக்கு இல்லை நாளை கழிச்சா போக போகிறோம், அவ்வளோதானே. பரவாயில்ல, நீ கூட்டிகிட்டு போகும்போது நான் வந்துக்கிறேன். நீ இதை நினச்சாலும் நீ கவலைப்பட்டு இருக்காத சரியாம்மா? நான் கவலைப்படுவேன் நினச்சி உன் முகத்தை பார்த்தா தான் ஏதோ நீ சும்மா சிரிக்கிற மாதிரி தோணுது எனக்கு. நீ எதுவும் கவலைப்படாத சரியா? ஆ சரிம்மா, அம்மா போய் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன், பிள்ளை உட்காந்து படி சரியாம்மா? ஆ சரிம்மா, நீங்கள் போய் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வாங்க, நான் உட்காந்து படிக்கிறேன். உங்களுக்கும் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வாங்கம்மா, சேர்ந்து குடிப்போம். ஆ சரிம்மா அம்மாக்கும் போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீ உட்காந்து படி. நல்ல வேலை, பிள்ளை சொன்னோடனே புரிஞ்சுக்கிட்டா. இவளும் சின்னவ மாதிரி கத்துவான்னு நினச்சேன். சின்னவோட சொல்லியிருந்தாலும் இப்போ கஷ்டமாக தான் இருக்கும். இவன் சொன்ன உடனே சரிம்மா பரவாயில்லன்னு சொல்லிட்டா. சின்னவளாக இருந்தால் என்னையாலும் விட்டுருக்க மாட்டான். எனக்கும் பிள்ளையை இப்படி சொன்னது கஷ்டமாக தான் இருக்குது. எல்லா பிள்ளைகளும் போய் ட்ரெஸ் எடுக்கும் போது நம்ம பிள்ளையை மட்டும் கூட்டிகிட்டு போகாம விட்டோமேனு. என்னத்தை செய்ய? சரி, காசு இருந்தால் கூட்டிகிட்டு தானே போயிருப்போம். அவளே புரிஞ்சுக்கிட்டா. நம்ம கவலைப்பட்டு என்னத்தை செய்ய? 2 நாளாக கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம். நம்மளை கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இவ தான் கவலைப்பட்டு போகிற மாதிரி இருக்குது. அம்மாவும் பாவம் தான், நம்மகிட்ட எப்படி சொல்கிறதுன்னு சங்கடப்பட்டுக்கிட்டேன்னு சொல்லியிருப்பா போல இருக்குது. நம்ம சரின்னு சொல்லவும் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே போகிறேன். நான் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தேன்னா அவ்வளோதான். கவலைப்படுற மாதிரி பேசியிருந்தா அவளும் சேர்ந்து கவலைப்பட்டிருப்பா. சரி, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, அப்புறமா நாளை கழிச்சா போய் எடுத்துக்குவோம். ஆனால் என்ன, கிளம்புறது தான் கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னு பார்ப்பேன். பேசாமல் பக்கத்தில் எங்கேயாச்சும் கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம். ஆனால் படிக்க வேண்டியது வேறு இருக்கே. பேசாமல் போய் படிப்போம். அம்மா காபி போட்டு எடுத்து வரேன்னு இருக்கால, குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் படிக்க வேண்டியதான். நான் சுத்தி வந்தேனே, நகலடிக்க கத்து தந்தானே. ஆமாம், இந்த பாட்டு சத்தம் எங்கேருந்து இவ்வளோ சவுண்டாக கேட்குது? அப்போதுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப சவுண்டாக பாடிக்கிட்டு இருக்கு. யார் இப்படி உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கா? இந்த பைத்திய வித்தியா தான் இவ்வளோ சவுண்டாக கேட்டுக்கிட்டு இருக்காளோ? போய் பார்ப்போம். ஏ வித்யா, பைத்தியமே, எதுக்கு இவ்வளோ சவுண்டாக உட்காந்து பாடிக்கிட்டு இருக்க? நானும் படிக்க வேணாமா? ஆமாம், நீ எங்கே கிளம்பியிருக்க? இப்படி நல்ல பவுடர் கீவுடர்லாம் அள்ளி மூஞ்சில் இந்தாப்பா அப்படி இருக்க, வெளியே போகிறவ மாதிரி. நல்ல தலைகளெல்லாம் சீவிருக்கிய. நான் வரும்போது ரூமில் லூஸ் மாதிரி தானே இருந்தேன். இப்போ என்ன நல்லா ஜிகுன்னு கிளம்பி நிற்கிறேன்? ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் இருப்பேன். உனக்கு என்ன வந்துச்சு? சும்மா எனக்கு தலை சீவணும்னு தோணுச்சு, தலை சீவனே. பவர் அடிக்கணும்னு தோணுச்சு, பவர் அடித்தேன். இதில் உனக்கு என்ன பிரச்சனை? நான் படிக்க வேணாமா? இவ்வளோ சவுண்டாக பாட்டு வச்சிருக்கேன். சவுண்டை கொஞ்சம் குறை. நீ பாட்டு வச்சிருக்க சத்தத்தை பார்த்தா நான் படிக்கவே முடியாது போல இருக்கு. படிக்கிறத புக் எடுத்து 2 வார்த்தை வாசிச்சா உன் பாட்டு சவுண்டு தான் எனக்கு கேட்டு நானும் சேர்ந்து பாட்டு பாடணும்னு தோணுது. எங்கிட்ட இருந்து நான் படிக்க, அப்புறம் நானும் சேர்ந்து உட்காந்து பாட்டு பாட ஆரம்பிச்சுவேன். பார்த்துக்க, மரியாதையாக ஒன்று டிவியை மத்தியில் சவுண்டை குறைச்சி பாரு. நீ மட்டும் தானே பாட்டு கேட்குற, எதுக்கு ஊருக்கே பாட்டு கேட்குற மாதிரி சவுண்டு வச்சிருக்க? அறிவு கட்டவளை. இங்கே பாரு, உன்னையே படிக்க சொல்லிட்டாங்க, பாட்டு கேட்க விடாமன்னு சொல்லிட்டு போறாமல பேசக்கூடாது, புரியுதா? ஏன் இஷ்டம். நீ தானே இப்போ சொன்ன உன் இஷ்டம்னு. மூஞ்சி கழுவி பவுடர்லாம் போட்டிருக்கேன் என்னன்னு கேட்டதுக்கு உருப்படியாக பார்த்து வச்சலாமல் ஏன் இஷ்டம்டா? அதே மாதிரி தான் இது என் இஷ்டம். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பாட்டு கேட்க முடியும். நல்லா சவுண்டாக வச்சு கேட்டால் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சவுண்டு கம்மியாக முன்னு வச்சு கேட்டால் எங்கிட்ட இருந்து அது கேட்கறது நல்லா இருக்கு சொல்லு. மூஞ்சியை பாரு, மூஞ்சியை சொல்கிறது எதையுமே கேட்டுறாத. நீயும் படிக்க மாட்டேன், என்னையும் படிக்க விட மாட்டேன். அம்மா வரட்டும் இரு. அம்மா வரவும் சொன்னாதான் நீலாம் சரிப்பட்டு வருவேன். போய் சொல்லு. சொன்னோடனே நான் பயந்துருவேன்னா என்ன? நீ என்ன வேணாலும் அம்மாட்ட சொல்லிக்க. அம்மா நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொல்லி எடுத்து கொடுக்க அப்படிங்கிறதுனால என் மேலே கொஞ்சம் பாவம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதனால் என்ன சொன்னாலும் இப்போதைக்கு எனக்கு அடி மட்டும் விழுக்காது. அதனால நீ யாருக்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோ. நான் இப்படி தான் பாட்டு வச்சு கேட்பேன். எனக்கு கேட்க பிடிச்சதுக்கு நான் கேட்குறேன். உனக்கும் கேட்கணும்னு தோணுச்சுன்னா வந்து உட்காந்து கேளு. எதுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த புக்கை திறந்து வச்சுட்டே உட்காந்துருக்க? நீ படிக்கிறியா சும்மா அதில் உட்காந்து படத்தை பார்க்குறியான்னு யாருக்கு தெரியும்? நான் ஒன்றும் உன்னை மாதிரி கிடையாதுண்ணே. நான் எப்பயுமே நல்லா படிக்கிற பிள்ளை. அதனால நான்லாம் உட்காந்து படிக்க தான் செய்வேன். உன்னை மாதிரி உட்காந்து புக்கில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன், புரியுதா? நான் படிக்கணும். சும்மா அப்படிலாம் பண்ணிட்டு தெரியாத. ஒழுங்காக சவுண்டை கம்மி பண்ணு, இல்லை டிவி அமர்த்தி போடு. இல்லைன்னு வச்சுக்கா போய் மெயின் சுவிட்சையே அமர்த்தி போட்டு வந்துடுவேன். சத்யா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ பண்ணதுலேயே இந்த வருஷத்தில் பெஸ்ட்டு காமெடி இதான் பார்த்துக்க. ஏன்னா அந்த மீட்டர் பெட்டி இருக்கு பாரு, மீட்டர் பெட்டி அந்த உயரம் கூட நீ இருக்க மாட்டேன். எப்படி நீ போய் அங்கே பீஸ் கட்டையை பிடுங்குவ, மெயின் ஆஃப் பண்ணுவ? இங்கே பாரு, நீ உன் வாயை மூடு. எனக்கு தெரியும் எப்படி அமர்த்தணும்னு. எனக்கு எட்டலைனாலும் ஸ்டூலை போட்டு அமர்த்தி விட்டு வந்துடுவேன். எனக்குலாம் ஃபேனு காற்று கூட தேவையில்ல. ஜன்னலை திறந்து வச்சு ஜன்னல் காற்று வரும், நான் பாட்டுக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். நீ தான் டிவியும் பார்க்க முடியாமல் ஃபேனும் இல்லாமல் அவஞ்சிட்டு கிடப்ப பார்த்துக்க. இங்கே பாரு, நானும் போனால் போயிட்டு போதுன்னு விட்டுட்ருக்கேன். மரியாதையாக போயிரு. நான் பாட்டு கேட்டு நல்ல மூடில் இருந்தால் சும்மா வந்து எதையாச்சும் பேசி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா. போய் தள்ளடி. சும்மா என்னை பாட்டு கேட்க விடு. ஏதாச்சும் ஒன்று பண்ணி என் உசரம் வாங்கிட்டு இருக்கா. நான் நிம்மதியாக இருந்தாலும் உனக்கு பிடிக்காது போல இருக்கு. போ, கொஞ்சம் சவுண்டை குறைக்கிறேன். மீட்டர் பெட்டி ஆஃப் பண்ணிட்டு சொல்லுவோம், பயந்துட்டு போலையே. பரவாயில்ல, அந்த பயம் இருக்கணும். அதான் சத்தியாங்கிறது. எப்படி எங்கே தட்டுனா எங்கே என்ன ஆகும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான்
உன்கிட்ட என்ன சொன்னா நீ கேட்பான்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அதனால தான் உன்கிட்ட இப்படி சொன்னேன். இங்கே பாரு, ஒழுங்கா இருந்துக்க. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. புரியுதா? சவுண்டை குறை, நான் போய் படிக்க போகிறேன். அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன், அம்மா காப்பி போட போயிருக்காங்க. காப்பி வேணும்னா ரூமுக்கு வா. இப்படியே இங்கே உட்காந்து நீ பாட்டு டிவியை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு காப்பியே கிடைக்காது. உன் கப்பு காப்பியும் சேர்த்து நான் குடிச்சிருவேன். வரட்டேன்? சரி, விளங்காதவ. ஒரு வேலையை நம்மளை பார்க்க விட மாட்டான். நம்ம நிம்மதியாக உட்காந்து கொஞ்ச நேரம் இந்த டிவியை பார்ப்போன்னு பார்த்தாலும் விட மாட்டான். நானும் எனக்கு பிடிச்ச பாட்டா போடுது, சரி உட்காந்து கொஞ்ச நேரம் கேட்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே. சரி சரி, நம்ம போய் காப்பியை குடிச்சிட்டு வருவோம். காப்பியை குடிக்கிறனால இவ அம்புட்டி எடுத்து அவள் தொப்பையில் ஊதிக்குவா. போய் நம்ம காப்பியை குடிப்போம்.